அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு தொகுதியை வழங்கியிருக்கிறார்கள். அது எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். முதலில் தமிழகத்திலே ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஜாதையான ஒரு சூழ்நிலையில் மதசார்பற்ற மனிதநேயத்தை போற்றுகின்ற, சமத்துவத்தை போற்றுகின்ற, தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்திலே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, நாங்கள் ஒரு 5 தொகுதியில் எழுதி கொடுத்துருக்கோம். அதில் எந்த தொகுதிங்கிறத தலைவர் முடிவு பண்ணி, முதல்வர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. நாளைக்கு எப்போ அறிவிப்பாங்க? அது நான் கேட்க முடியாது. நாளைக்கு அறிவிக்கலாம், இல்லை இன்னைக்கு அறிவிக்கலாம். எந்த தொகுதி விருப்ப தொகுதி பட்டியலில் கொடுத்துருக்கீங்க? அது சொல்லுங்க. நாங்கள் ஒரு 5 தொகுதி கொடுத்துருந்தோம். அது சொன்னா இப்போ நிறைய உங்களுக்கு தெரியல, நிறைய கூட்டணிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் வந்து கூட்டணியாக ஒன்றிணைச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அதனால எப்படி 67ல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்று 71 மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே அடுத்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததோ, அதே போல இந்த முறை இந்த 2021 நடந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியா நம்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.